அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு எபிசோட்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். சொல்ல போனா டீ கடையில ஆரம்பிச்சு ஐடி கம்பெனி போர்ட் ரூம் வரைக்கும் எல்லோரும் பேசுற ஒரே விஷயம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி தான். உங்களுக்கு இந்த பயம் இருந்திருக்கலாம், இல்ல யாராவது இந்த பயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கலாம். ஐயோ ஏஐ வந்துடுச்சு, என் வேலை போயிடுமா, என் ஃபியூச்சர் என்னவாகும், இந்த ஏஐ கோடு எழுதுறதுல ஆரம்பிச்சு படம் வரைகிறதுல ஆரம்பிச்சு கதையும் சொல்லுது இப்போ, அப்புறம் மனுஷனுக்கு என்னதான் வேலை, இப்படி ஒரு நிலையற்ற தன்மையை யாராவது உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கலாம், இல்ல நீங்களே உணர்ந்திருக்கலாம். எதிர்காலத்தை பற்றி ஒரு பயம் எல்லாருக்கும் கண்டிப்பா இருக்கிறது நியாயமான விஷயம்தான், அது தப்பு இல்லை. மனிதனோட இயல்பு அப்படிதான். புதுசா ஏதாவது வந்தா முதல்ல நம்ம பயப்படுவோம். ஆனா நான் இதை வேற ஒரு கோணத்துல பார்க்கிறேன். எல்லாரும் ஏஐ இன்டெலிஜென்ஸா பாக்குறாங்க, ஒரு அறிவா பாக்குறாங்க. ஆனா நான் ஏஐ ஒரு டைமா பாக்குறேன். ஆமா, நேரமா தான் நான் பாக்குறேன். ஏஐ நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய கிஃப்டா நான் பாக்குறது இன்டெலிஜென்ஸ் இல்ல, ஆனா அது ஒரு கிஃப்டா எனக்கு கொடுத்திருக்கிறது ஒரு நேரம்னு நான் பாக்குறேன். இது எப்படின்னு கேக்குறீங்களா? வாங்க வரலாற்றுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம் இதை தெரிஞ்சுக்கிறது. வெல்கம் டு செவிச்செல்வம் பாட்காஸ்ட். இப்போ கொஞ்சம் பின்னாடி போவோம், ரொம்ப பின்னாடி, வரலாற்றின் முந்தைய காலகட்டத்துக்கு, ஆதி மனிதன் வாழ்ந்த அந்த காலகட்டத்துக்கு போவோம். கற்பனை பண்ணி பாருங்க, நம்ம முன்னோர்கள் ஹோமோசேப்பியன்ஸ் காட்டுல வாழ்ந்த காலம் அது. அப்போ அவங்க வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? அவங்க ஹண்டர் கேதரர்ஸ், அதாவது ஆண்கள் வேட்டையாட போவாங்க, பெண்கள் கனிகள் கிழங்குகள் வகைகளை தேடி சேகரிப்பாங்க, கேதரர்ஸா இருப்பாங்க. அவங்க டெய்லி ஷெட்யூல் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. காலையில எந்திரிச்ச உடனே ஒரே ஒரு குறிக்கோள் தான் இருக்கும், உணவு. ஓடணும் ஓடணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒரு மான் கிடைக்கலாம், இல்ல ஒரு முயல் கிடைக்கலாம், தேடி தேடி அலையணும். சில நேரம் லக்கியா இருந்தா ஏதாவது கிடைக்கும், சில நாள் ஒண்ணுமே கிடைக்காம கூட பட்டினியா தான் இருக்கணும். இப்போ லாஜிக்கா யோசிச்சு பாருங்க, அவங்க ஒரு பெரிய மிருகத்தை, உதாரணத்துக்கு ஒரு யானையை வேட்டையாடினா கூட அது எவ்வளவு நாள் இருக்கும் அவங்களுக்கு? அந்த காலத்துல ரெஃப்ரிஜரேட்டர் வசதி எல்லாம் கிடையாது. 2 நாள் இல்ல அதிகபட்சம் 3 நாள் இருக்கலாம், அதுக்கப்புறம் அந்த கறி கெட்டு போயிடும். சோ அவங்களோட வாழ்க்கை அடிப்படையில ஒரு அன்றாட பிழைப்புக்கே கஷ்டப்படுற நிலைமை தான், ஒரு ஹேண்ட் டு மவுத் சிச்சுவேஷன். அன்னன்னைக்கு சாப்பாட்டுக்கு அன்னன்னைக்கு ஓடணும் உழைக்கணும். அவங்களுக்கு ஓய்வுன்றதே கிடையாது, எதிர்கால பாதுகாப்பும் கிடையாது, அவர்களுக்கு என்று நேரமும் கிடையாது. பிழைப்புக்கான இந்த ஓட்டத்துல உயிர் வாழ்றதுக்கே அவங்களோட முழு நேரமும் செலவிடப்பட்டது. இப்படி இருக்கும்போது அவங்களால பெரிய நாகரிகங்களையோ பெரிய கலைகளையோ வளர்க்க முடியல. இங்கதான் வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஒன்று நடந்துச்சு, அதுதான் விவசாய புரட்சி. ஓடாம ஒரே இடத்துல இருந்து பயிர்களை வளர்க்க ஆரம்பிச்சான். அதுலயும் ரொம்ப முக்கியமானது தானியங்களை பயிரிட்ட காலகட்டம் தான். உலகத்துல பல கண்டங்கள்ல பல ஆதி மனிதர்கள் ஏதோ ஒரு தானியங்களை பயிரிட ஆரம்பிச்சிருக்காங்க. தென்கிழக்கு ஆசியாவில் நெல்லு, ஐரோப்பியா மற்றும் ஆசியாவில் கோதுமை, சோளம், அந்த மாதிரி பல கண்டங்கள்ல பல தானிய பயிர்கள் வந்திருக்கு. சரி, அதனால என்னன்னு யோசிக்கிறீங்களா? இந்த தானியங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சூப்பர் பவர் ஒன்று இருக்கு. அது என்னன்னா, மற்ற காய்கறிகள் மாதிரியோ இறைச்சிகள் மாதிரியோ இது கெட்டு போவாது. இது ஒரு நான் பெரிஷபிளான விஷயம். ஒரு வாட்டி அறுவடை பண்ணா வருஷ கணக்கில் அதை சேமிச்சு வைக்கலாம், அதை பயன்படுத்தவும் செய்யலாம். இப்ப என்ன ஆச்சு தெரியுமா? அந்த ஆதி மனிதன் கஷ்டப்பட்டு உழைச்சி நெல்லை அறுவடை பண்ணி அதை ஒரு இடத்துல ரொம்ப சேஃபா ஸ்டோரேஜ் பண்ணியாச்சுன்னா இப்போ அடுத்த 6 மாசத்துக்கு அவர் சாப்பாட்டுக்கு ஒன்னும் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதுதான் வரலாற்றோட மிக முக்கியமான தருணம். இந்த இடத்துல தான் மனிதன் நேரத்தை உருவாக்கி இருக்கான். எப்படின்னு கேக்குறீங்களா? இது வரைக்கும் ஓடிட்டே இருந்தவனுக்கு இப்போ நம்ம ஓட தேவையில்லை, நம்ம எதுவும் பண்ணாமலேயே நமக்கு தானியங்கள் இருக்கு, அது அடுத்த 6 மாசத்துக்கு நமக்கு உணவு பாதுகாப்பையும் கொடுக்குது. இப்போ மீதி இருக்கிற அந்த ஃப்ரீ டைம் இருக்குல்ல, அதுதான் உலகத்தை மாத்தின பெரிய விஷயங்கள்ல ஒண்ணு. சாப்பாடை தேடி ஓடிக்கிட்டே இருந்த நிலையற்ற வாழ்க்கையில இருந்த ஆதி மனிதனுக்கு அப்பதான் முதல்ல நிலையான ஒரு வாழ்க்கை கிடைச்சு, மிச்சமா இருக்கக்கூடிய பல நேரமும் கிடைச்சு. இறை தேடி தரையில பார்த்த கண்கள் முதல் முறையா நிம்மதியா வானத்தை பார்த்த போதுதான் வானவியல் பிறந்தது, ஆஸ்ட்ராலஜி. வெறும் களிமணை மட்டும் பிடிச்சிட்டு இருந்த ஆதி மனிதனின் கைகள்ல கற்பனைகள் சேர்ந்த போது அங்கேதான் கலைகள் மலர ஆரம்பித்தது. குகைகள்ல பயந்து பயந்து வாழ்ந்த மனிதன் தனக்கென கோட்டைகளை தானே செதுக்க ஆரம்பித்தான். கால்கள் தேய சுமந்து நடந்தவன் சக்கரங்களை கண்டுபிடிச்சு தூரங்களை சுருக்க ஆரம்பிச்சான். அங்கதான் தொழில்நுட்பம் வளர்ந்தது. இந்த எல்லா வளர்ச்சிக்கும் மூல காரணம் வெறும் அறிவு மட்டும் இல்ல, அவனுக்கு கிடைச்ச அந்த ஓய்வு நேரம் இருக்குல்ல, அந்த ரெஸ்ட் டைம், அதுதான் ரொம்ப முக்கியமானது. விவசாயம் தான் மனிதனுக்கு நேரத்தை பரிசா கொடுத்துச்சு. அந்த நேரம் தான் நம்மளோட நாகரிகங்களை உருவாக்கு. சரி, இப்போ நம்ம நிகழ்காலத்துக்கு வருவோம். நம்ம கையில இருக்கிற இந்த ஏஐ கடந்த கால ஆதி மனிதனுடைய வாழ்க்கையை மாத்தின தானிய விவசாயத்தோட ஒப்பிடலான்னு நினைக்கிறேன். அதாவது ஏஐ தான் புதிய விவசாய புரட்சி. எப்படி விவசாயம் நம்ம உடல் உழைப்பை குறைச்சி சாப்பாடு தேடுற
பாரத்தை குறைச்சதோ அதே மாதிரி ஏஐ நம்ம மூளையோட உழைப்பு மென்டல் ட்ரட்ஜரிய குறைக்குது, இன்னமும் குறைக்க போகுது. இப்போ நம்ம ஆபீஸ்ல பண்ற பல வேலைகள், டேட்டா என்ட்ரி பண்றது, பேசிக் கோடிங் பண்றது, இமெயில் அனுப்புறது, ரிப்போர்ட் ரெடி பண்றது, இதெல்லாம் ஒரு வகையில மென்டல் ஹண்டர் கேதரிங் மாதிரி தான், திரும்ப திரும்ப செய்யற சலிப்பான வேலைகள். சரி, இப்போ ஏஐ என்ன சொல்லுதுன்னா, நண்பா நீ இந்த போர் அடிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு, நான் சில நொடிகள்ல உனக்கு முடிச்சு தரேன், நீ போய் வேற எதையாவது பெருசா யோசிங்க அப்படின்னு சொல்லுது. கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு ப்ராஜெக்ட் முடிக்க உங்களுக்கு 10 நாள் ஆகும். ஏஐ யூஸ் பண்ணி அதை 2 நாள்ல முடிக்க முடியும். அப்போ மீதம் இருக்கிற 8 நாள் அதுதான் உங்களுடைய சர்ப்ளஸ் டைம். அதுதான் ஏஐ உங்களுக்கு கொடுக்கிற அறுவடை. நம்ம தாத்தா பாட்டி, அதான் அந்த ஆதி மனிதன் எப்படி நெல்லை சேமிச்சு வச்சு ஓய்வெடுத்தார்களோ அப்படி நம்ம ஏஐ யூஸ் பண்ணி நேரத்தை மிச்சம் பண்றோம். இதனால உற்பத்தி திறன், ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப அதிகமாகுது. சோ நான் எந்த ஆங்கிள் இதை பாக்குறேன்னா, ஏஐ நம்ம வேலைகளை எடுத்துக்க வரல, அது நமக்கு நேரத்தை கொடுக்க வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனா இங்க ஒரு கேள்வி மிச்சம் இருக்கு, ரொம்ப முக்கியமான கேள்வி. விவசாயம் நமக்கு நேரத்தை கொடுத்தப்போ நம்ம நாகரிகத்தையும் கட்டிடத்தையும் கோவில்களையும் கட்டினோம், இலக்கியங்களை படைச்சோம். இப்போ ஏஐ நமக்கு நேரத்தை கொடுத்திருக்கு. இந்த நேரத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம இன்னும் பெரிய உச்சங்களை தொட போறோமா? புதுசா ஏதாவது கண்டுபிடிக்க போறோமா? காலநிலை மாற்றத்தை சரி செய்ய போறோமா? இல்ல செவ்வாய் கிரகத்துக்கு போக போறோமா? இல்லனா கிடைச்ச டைமை யூஸ் பண்ணி இன்னும் நிறைய ரீல்ஸை பார்த்து நேரத்தை வீணடிக்க போறோமா? முடிவு உங்க கையில தான் இருக்கு. கண்டிப்பா ஏஐ எதிரி கிடையாது, அது உங்களுக்கு நேரத்தை வாங்கி தரும் ஒரு கருவி, ஒரு டூல் மட்டும்தான். அந்த நேரத்தை புத்திசாலித்தனமா பயன்படுத்தி ஒரு படைப்பாளியா மாற போறீங்களா, இல்ல எதிர்காலத்தை பார்த்து பயந்துகிட்டே இருக்க போறீங்களா? கண்டிப்பா எதிர்காலத்தை பார்த்து பயப்படாதீங்க. எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய பேர் ஆயுதமான நேரம் உங்க கையில தான் இருக்கு. அது இன்னமும் நிறைய இருக்கு. சரி, பேசிக்கிட்டே இருக்கலாம், ஆனா அடுத்த நல்ல விஷயங்கள் செய்ய நேரம் ஆயிடுச்சு. மீண்டும் சந்திப்போம். உங்கள் செவி செல்வங்களை வளர்த்து கொண்டே இருங்கள். நன்றி, வணக்கம்.